கட் பண்ணுது. அப்படி பண்ணினா தான் சரியா வரும். போய் லபுலபுன்னு உட்கார்ந்துக்க பாக்குறேன். வந்தானே நீங்க திருத்த கூடாதா? எடுங்க சீக்கிரம் எடுங்க. சத்தம் இல்ல. இங்க தட்டை காலி ஆயிட்டு இருக்கு. உப்பு போதும். உப்பு போதும். ஒன்னு செய்ய. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. பீட்ரூட்டையும் கேரட்டையும் கொடுக்க சொல்றேன். தின்னுட்டு நைட் 70 மம்ஸ் வடா. இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் சும்மா கொல்ஃப்லைன் டக்கு டக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா கேக்குற மாதிரி இல்ல. இல்ல அப்படியே சரி பாவம் கமலி விட கஷ்டப்படுது. போட்டு கூட கொஞ்சம் கமலிக்கு. இது அப்படியே சாப்பிடுவோம். வீட்ல தானே இருப்பீங்க, வெளில போக மாட்டீங்களா? வீட்ல தான் இருப்போம். வீட்ல இருக்கிற சாப்பிட்டா பாத்ரூம் போய் முடியும். மிச்சம் ஏதோ பண்ணதுனால ஆயில் ஓகே. இது டயட் ஃபுட் மாதிரி. டயட்லாம் நான் செய்ய மாட்டேன். வாய் ருச்சி வேணும்ல. சும்மா டயட் அவ்வளவுதாங்க எடுத்துப்பேன். உமா ஒரு கான் தான் பாடினாங்க. ஒரு கரண்டி அள்ளி வாயில போட்டாங்க. ரொம்ப பட்னியா விட்டுட்டாங்க, அதனால எடுத்து வாயில போட்டாங்க. நான் எப்பயுமே டேஸ்ட் பார்ப்பேன். ஒரு மரியாதையே கிடையாது. நான் தான் உப்பு டேஸ்ட் பார்ப்பேன். என்கிட்ட யாரும் கொடுக்கவே இல்லை. உனக்கு பதிலாக தான் நீங்க நாங்க பதிலாக பார்க்கணும்னு டிசைட் பண்ணிட்டோம். எனக்கு சின்ன ஐடியா இருக்கு. ஒயிட் பெப்பர் பிடிக்கும். ஐயோ அது டேஸ்ட் கொஞ்சம் எப்படி இருக்குமா? காரமே தேவையில்லை உமா. நான் இன்னைக்கு எல்லாரும் தான் ஒரு பச்சை மிளகாய் போட்டேன். ஏன்னா காரமே நட்ஸோட அந்த பச்சை மிளகாய் வேலை கூட கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நான் சமைக்கிறேன்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. நல்லா தான் சொன்னேன். சூப்பர். நல்லா இருக்கு. அடுத்த டிஷ் வந்து இல்ல நான் என்ன சொன்னேன் அது பெரியமா லைட் எரியுதா பாருப்பா. ஓகே ஸ்டார்ட். இப்ப அடுத்த டிஷ் அப்புறம் போட்டோ எடுத்துக்கோ. நம்ம மட்டும் உட்கார்ந்து சாப்பிட்டே இருக்குது போறாங்க. கரண்டி போறாங்க. யாரும் தம்மா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு. அது வந்து அது வந்து போட்டியில நிக்கிற மாதிரி வரிசையா கட்டி நிக்கிறாங்க பாருங்க. எல்லோருக்கும் முதற்கண் என்னோட இனிமையான வணக்கம். ஸோ அந்த அழகி போட்டியில முதல் அழகியை தேர்ந்தெடுத்து உடனே எல்லாம் சண்டைக்கு வந்துடாம இது முதல் அழகி தான் பண்றா. அடுத்து ஒவ்வொரு அழகியா வருவாங்க, பார்த்துப்போம். நேரில் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. உங்க சேனல் அதுக்கு சார் பயங்கர ரசிகர்கள் நிறைய இருந்தாங்க. நான் கொஞ்சம் ஹெல்தியான டிஷ்ஷெல்லாம் நிறையவே பண்ணோம். பிள்ளைங்களுக்கு பண்ணி முடிச்சுட்டா இனி அடுத்த எல்லாரும் பண்ணணும்னாங்க. அதுக்கு டைம் ஆகும்ல. அதனால ஸோ இந்த வீடியோ இதோட ரெடி ஆயாச்சு. நேர்களை நீங்க செஞ்சு அதனால தான் டேஸ்டே. இப்போ இது வந்து என்ன பிரிய அன்னைக்கு காய் வெட்டினாலே இல்ல கல்யாணத்துக்குலாம் முன்னாடி எங்க அப்பா சொல்லுவாங்க இன்னைக்கு சமையலே சூப்பரா இருக்குன்னா என் பொண்ணு காய் வெட்டி சொல்லு. அம்மா என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? என்னென்ன சொல்றான் பாருங்க. எங்க சின்ன நாத்தனாருக்கு கல்யாண நாள், அதுக்கு ட்ரீட் வைக்கிறேன் நாங்க. ஆனா என்ன பிளான் பாருங்க, இவங்க வந்து நட்ஸ் பிரியாணி பண்ணிட்டாங்க, மருமக வந்து ஸ்வீட் பண்ண போறாங்க. இதுதாங்க எங்களுக்கு வந்து அவங்க கொடுக்க போற ட்ரீட். வாங்கி கொடுக்குறாங்கன்னு நினைச்சா இதே பண்ணி கொடுக்கறதா ஐடியால இருக்காங்க. அதுக்காக மருமகளும் பாருங்க என்ன கெட்டுக்காரத்தனம், ஸ்வீட் பண்றதா எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸ்வீட் பண்ணா 2 வச்சு கடையில வாங்கினா வெறும் காசு கொடுத்துவாங்க. நாங்க செய்யற அன்பு பாசம். இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. வயிறு ரொம்ப போயிட போகுது. இந்த 1/2 கிலோ உருளைக்கிழங்கு முளைச்சு இத்தனையும் பண்ணி விட்டு இத்தனை பீஸ் வீட்ட கூடாது. நான் வந்து இதுன்னு சொல்லி ட்ரீட்டுக்குன்னு சொல்லி உங்க ட்ரீட்டுக்குன்னு பாருங்க பிளான் பண்ணி வெளியே வாங்கி கொடுக்காம இப்படி பண்றாங்க பாருங்க. வெரி குட். நல்ல மருமக, நல்ல மாமியாருங்க. the flavor of the caramel sugar இல்ல அப்பா சூப்பரா இருக்கு. இதுலயே நம்ம இதுலதான் லாக்டோ கிங் மாதிரி நம்ம அந்த மிட்டாய் நல்லா இருக்கும். என்ன டேஸ்ட் இல்ல? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இப்ப நம்ம உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஊத்தும்போது அந்த வாசனை அடிக்கும். இது நானும் இல்லை ஜூம் இருக்கிறதே மறந்துட்டேன். கிட்ட வரலாம் ஒரு செகண்ட். தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ரசம்லாம் கரைச்சி இப்படி தாளிச்சு விடுங்க. தாளிச்சு விட்டாங்க. தாளிச்சு ரசத்துக்கு ஊற்றுனா இந்த மாதிரி ஆவி அடிச்சு தட்டி கீழே போட்டு சூப்பர். காந்தி தான் கரெக்டா பாரு. காந்தி போட்டது பாரு.
சின்ன பிள்ளைலாம் காந்தி காந்தி தான் சொல்லுவாங்க. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. ஆமா ஆமா. வச்சுட்டு போவியா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்கியா? இல்ல நாங்க இங்க தின்னுக்குறோம், நீ வச்சுட்டு போயிரு. அது மட்டும் கரெக்டா சொல்லுவா. இதுதானே சித்தி அப்படிதான். ஆசை. எப்பவுமே நாங்க சொல்றது அதான். செவக்க வைக்கணும் தானே. கட்டுறது சாப்பிடுறது, உடுத்துறது சாப்பிடுறதுனா நம்ம கூட கடைசி வரைக்கும் நம்மளோட வரும். எதுவும் இல்லை, இதெல்லாம் விட்டுட்டு தான் போவோம். இது மட்டும் இப்போ ஓரளவுக்கு நம்ம ஆசைப்பட்டதை கட்டி அந்த சந்தோஷப்பட்டுக்கணும். சாப்பிட்டு நல்லா கண்ணா அதான் வாழ்க்கை. கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இப்பதான் அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா உங்களோட ஆதரவு வேணும். அதனால வந்து அவங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. நானும் அடிக்கடி வந்து அவங்க சேனல்ல வந்து சமையல் பண்ணுவேன். என்னோட தனியா எனக்கு சேனல் இல்லாம. சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நல்லா ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா